பிளெயினாக இட்லி தோசைலாம் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதுமா, அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்களேன்னு கேட்குற உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக ஹைதராபாத் ஸ்பெஷல் ஸ்பாட் இட்லி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு நிறைய வேலைலாம் இல்லைங்க, ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி ஒரு அயன் பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் கிரேவியில் இருந்த சிக்கன் பீசஸை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் சிக்கன் சேர்க்க முடியாதுங்க, ஏன்னா ஃப்ரெஷ் சிக்கன்னா அது திரும்ப குக் பண்ணி அதுக்கு தனியாக வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிக்கன் பீசஸ் கிரேவியில் இருந்துச்சுன்னா இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஸ்பாட் இட்லிக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி 3 போர்ஷனாக டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம தோசை மாவை ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா திக்காக ஊற்றிக்க போகிறோம். நான் பண்ணுற மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா இட்லி மாதிரி ஊற்றினதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக நெய் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக குக் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹைதராபாத் ஸ்பெஷல் ஸ்பாட் இட்லி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாகவே சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு கிரேவி கூட காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்டு கொடுக்கணுன்னா அப்படியும் சாப்பிட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரியே நீங்களும் இந்த ஸ்பாட் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட மிஸ்ஸஸ் ஹோம் குக் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்!